எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை நாங்கள் அப்படியே பின்பற்றி ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சமீப காலமாக முதலமைச்சரான மு க ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அப்படி எங்கள் தலைவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை மாதிரியே நடக்கிறது, அவரை மாதிரி ஆடை உடுத்தி கொள்வது, அவரை மாதிரி வாகனங்களில் செல்வது. அப்புறம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்த அந்த துண்டு எடுத்து எல்லாருமே சுற்றுறாங்க. பாவம் அங்கே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால மைக்கில் பேசுகிறாங்க, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஊடக நண்பர்கள். அதனால நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க அவங்க கிட்ட. அதனால அவர் மேடைக்காக அப்படி பேசுறாரு, அதை கூட எழுதுனதை பார்த்து படித்து அப்படியே ஒப்பித்து விட்டு செல்கிறார். கொள்கைக்காக கொள்கை தலைவர்களை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கொள்கை பாடலோடு தொடங்கி, அது குத்துப்பாட்டு போட்டு தொடங்குறது கிடையாது நம்ம நிகழ்ச்சி, கொள்கை பாடலோடு தொடங்குவது தான் நம்முடைய நிகழ்ச்சி. கொள்கைக்கென்று ஒரு கூட்டத்தையே தயார்படுத்தியிருக்கிறோம். மேடையிலேயே சொன்ன கோடிக்கணக்கான இளைஞர்களை பெரியாரையும் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுநாச்சியரையும் கர்மவீரர் காமராசரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அவர் சொல்லுவது நான் ஒரு நகைச்சுவையா தான் பாக்குறேன். ரொம்ப நன்றி, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது பெண்மணி திடீர்னு குறிப்பிட்டு அவங்க மைக்ல பேசுறாங்க. ஆமா, அவங்க தாக்குதலுக்கு ஆளானதா சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சமீபத்துல ஸ்டான்லி மருத்துவமனையில போய் நான் பார்க்க போயிருந்தேன். 6 பேரை போட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா டிவிகே சார்ந்த அம்மா 4 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. அரசியலை எதிர்கொள்ளணும். அரசியல் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால எத்தனையோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுடைய தங்கச்சிகளா எழுதுறாங்க. அவங்கள அந்த சைபர் புல்லிங் பண்றாங்க. அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி, அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து, அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதைகள்லாம் எழுதி விட்டு, அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு முன்னத்துல தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆளான அந்த பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க பிரச்சனை பண்றாங்க. கேட்டா அந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்க என்ன சார் பண்றது மேல அப்படி சொல்றாங்கன்றாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் செயல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களா தான் நான் தெய்வமா நம்புறேன். அவங்க அந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. காங்கிரஸ்ல அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றது சொல்றாரு. இப்போ அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்து இது அவங்க கட்சி பிரச்சனை. நான் ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாமே அதிகார பகிர்வை காலங்காலமாக நாங்க டே 1ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரத்துக்கிட்ட என்ன கேட்கணும்? இவர் போயிட்டு என்ன சொல்றாரு? நெடுநாள் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுங்கன்றாரு. அவங்க சொன்ன வாக்குறுதியே பண்றது இல்லை. இவர் என்ன கேட்கிறாரு? எங்க கட்சி எங்க சமூகத்தை மதிச்சு நீங்க இத்தனை சீட்டுகள் தாங்கன்றாங்க, அதை பண்றது இல்லை. அப்ப அதிகாரத்துக்கிட்ட நம்மலாம் கேட்க வேண்டிய என்ன தெரியுமா? அதிகாரம். திரும்ப அதிகாரத்துக்கிட்ட 4 சீட்டு 5 சீட்டு அவங்க சொல்றதை நம்பி அவங்க சொல்ற அந்த பணிபடிகள் செய்ய தேவையில்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு உரிமை இருக்கு. அப்ப நம்முடைய அதிகாரத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது நமக்கான அதிகாரம் மட்டும்தான். கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கு தோழர். இதுல கிட்டத்தட்ட 3600க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில இருந்து எலெக்ட் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒரு குறைந்தபட்சம் இஸ்லாமிய எம்எல்ஏ எத்தனை பேர்? ஒரு 300 பேர் 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறும் 93 பேர் கூட இல்லை. அப்ப இத்தனை நாட்களாக திராவிட மாடல் ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள்லாம், சமூக நீதி பேசினவங்க எல்லாம் ஏன் இஸ்லாமியர்கள் இத்தனை எம்எல்ஏஸ் உருவாக்கல? ஒண்ணுமில்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில இருந்து எத்தனை இஸ்லாமிய பாராளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க, கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கணக்கை முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த அதிகார பகிர்வு என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதை வெற்றி தலைவர் தொட்ட பிறகு அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி. இதுவரைக்கும் இது அரசியல்ல யாரும் வெளிப்படையா பேசல. இனிமே இதை அரசியல பேசாம யாருமே அரசியல் செய்யவே முடியாது. இதற்கான விதை எங்களுடைய தலைவர். மக்கள் ஏற்கனவே தாவேக்காவை நோக்கி நகர்ந்துட்டாங்க, நாங்க மக்களை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பாசமிக்க தலைமையில தான் எங்களுடைய கூட்டம் இருக்கிறது. அதனால காலத்தின் தேவையை அறிந்து அது அவங்க பதில் சொல்லணும். இது அந்த கட்சி சம்பந்தப்பட்டது, அவங்க கூட்டணி சம்பந்தப்பட்டது, அவங்க தான் பதில் சொல்லணும். தேமுதிக தாவேக்கா கூட்டணியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? மக்களும் அந்த கட்சியை சார்ந்தவங்கலாம் சொல்லணும். பொதுக்குழுன்னு நாங்க ஒண்ணு கூட்டி கூட்டணி சார்ந்த எல்லா முடிவுகளையும் தலைவர் எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, நான் தான் அந்த தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பை நடத்தினேன். ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட. அப்ப இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நாங்க ஒரு ஜனநாயக முறையை பின்பற்றோம். இப்ப கூட்டணி சார்ந்த முடிவுகளை எடுப்பதோடு அல்லாது கூட்டணி குறித்து உறுதியாக அதை பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லக்கூடிய அதிகாரத்தையுமே வெற்றி தலைவர் கொடுத்திருக்கிறோம். அதனால வெகு விரைவில் கட்டாயமாக அது குறித்த அனைத்து பதிவுகளையும் தலைவரே சொல்வாரு. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.